எல்லாருக்கும் எனக்கும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்குது உங்கள் பிராக்ரிசி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி சூப்பரான கிறிஸ்பியான தோசை ஃபார் தோசை லவர்ஸ். இது பாருங்கள், பார்க்கவே நார்மல் தோசை மாதிரி தானே இருக்குது. கண்டிப்பாக இல்லைங்க, இது வந்து மில்லட்டில் செஞ்ச வரகரிசியில் செஞ்ச கிறிஸ்பியான தோசை. தட்டு காலியாகவே தெரியாது. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் 2 கப் வரகரிசி எடுத்துக்கோங்க. இல்லை நார்மல் ரைஸே கிடையாது. அதுக்கு 1/2 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து நிறையா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் போல் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா ஊறிருக்கும். இதை அப்படியே பிளெண்டரில் மிக்சியில் போட்டு எப்பவும் தோசை பார்த்துக்க அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். இது நான் தோசை கரைச்சினா கொஞ்சம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். நான் இது தோசை தான் ஊற்றப்போ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி கூட ஊற்றிருக்கலாம். அவ்வளோதாங்க, கல் சூடானி எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி நிறையா நெய்யோ எண்ணெயோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பார்த்து ஊற்றி அதை முருகலா இப்படி திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நார்மல் தோசைன்னு சொல்லி கொடுங்களேன், அந்த மில்லட்ஸ் அவங்களுக்கு இறங்கினா போதும். வா, சூப்பரான வரகரிசியில் செஞ்ச கிறிஸ்பியான தோசை சாம்பாரோட ட்ரை பண்ணுங்கள்.